காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டில் காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் புகழ்பெற்ற சர்வதீர்த்த குளமானது அமைந்துள்ளது. இந்த குளத்தில் புனித நீராடினால் சர்வ தோஷங்களும் நிவர்த்தி அடையும் என்பது ஐதீகம். மேலும் இந்த குளத்தில் பொதுமக்கள் நீத்தாரியம சடங்குகளை நடத்தி வழிபாடு செய்வது வழக்கம். இத்தகைய சிறப்புமிக்க இந்த குளத்தில் தற்போது பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள், குப்பைகள் நீரில் மிதப்பதும், குளத்தை சுற்றியுள்ள இடங்கள் அசுத்தமாக இருப்பதால் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை சேகரிப்பு பணியினை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தனியார் மருந்தக கல்லூரி மாணவிகள், மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஆகியோருடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் குளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தேக்கமடைந்த பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் மற்றும் குப்பைகளை சேகரித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதில் மாநகராட்சி ஆணையர் நவேந்திரன், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் புருஷோத்தமன், பல்லவன் மருந்தக கல்லூரி முதல்வர் கார்த்திக், உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர்கள் முத்துராஜ், ரெங்கசாமி, உதவி பொறியாளர் கிருபா ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.